சட்டத்தரணி ஒருவருக்கு சிலாபம் நீதிமன்றம் 5.5 வருட கடூழிய சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு. அது எதுக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் காண்டி. 29/1/2026 அன்று சிலாபம் நீதிமன்றம் ஒரு சட்டத்தரணி ஒருவருக்கு 5.5 வருட கடூழிய சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கு. எதுக்குன்னு சொன்னால், ஒரு போலி உறுதிப்பத்திரம் ஒன்றை தயாரித்து ஒரு காணியை விற்க முயன்ற குற்றத்திற்காக. இப்போது ஒரு உறுதி அப்படின்றது ஒரு காணி இன்னாருக்குத்தான் உரியது அப்படின்றத உறுதிப்படுத்தி வழங்குகிற ஒரு டீட் ஆவணம் தான் இந்த காணி உறுதிப்பத்திரம் அப்படின்றது. இதை ஒரு சட்டத்தரணி தான் தயாரித்து கொடுக்கணும். அப்போ சட்டத்தரணி என்ன செய்யலாம்னு சொன்னால், கலாபத்தை பகுதியில் இருக்கிற ஒரு பெறுமதியான காணி ஒன்றை இன்னொரு நபருக்கு, உண்மையான உரிமையாளர் தவிர்த்து போலியான ஒருவருக்கு அந்த ஆவணத்தை தயாரித்து அதை விற்பனை செய்ய முயற்சி செஞ்சிருக்கார். இந்த நிலையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது எப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களுக்கு முன்பு 14 வருடங்களாக இந்த கேஸ் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருக்கு. நடந்து வந்த நிலையில் இப்போது 2026/1/29 அன்று இந்த கேஸின் முடிவு வழியாக இருக்குது. இதில் நீதிபதி நயோமி எதிர்சிங்க குற்றவாளியான சட்டத்தரணிக்கு 5.5 வருட கடூழிய சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட நபருக்கு அவர் 40 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியும், இது மட்டும் இல்லாமல் மேலும் அரசாங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியும், அந்த 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த தவறுற பட்சத்தில் இந்த சிறை தண்டனை, கடூழிய சிறை தண்டனை இன்னும் நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்தரணியை இவ்வளவு மோசடியில் ஈடுபடுறது அப்படின்றது ஒரு மிகப்பாரிய ஒரு குற்றம். அப்போது கிட்டத்தட்ட 14 வருடங்களாக தொடர்ந்து வந்த இந்த வழக்கில், அதாவது ஒரு காணி உறுதியை போலியாக தயாரித்து அதை இன்னொருவருக்கு விற்க முயன்ற குற்றத்திற்காக சட்டத்தரணி என்றும் பார்க்காம அவருக்கு இவ்வளோ ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இலங்கையில் நாளாக இந்த குற்றங்கள் அதிகரித்து கொண்டு போகிற நிலையில் ஒரு சட்டத்தரணியே இந்தளவுக்கு சட்டத்தை ஏமாற்றி ஒரு குற்றத்தை செஞ்சதன் மக்களிடையேயும் நீதித்துறையிலையும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு.